ஸ்டாலின் வாழ்க, கருப்பும் சிவப்பும் கொடி வாழ்க, நம் கழகம் திராவிட முன்னேற்ற. தயவு செஞ்சு நீங்க நிக்காதீங்க, தயவு செஞ்சு இருக்கையில போய் அமருங்க. இவருக்கு அவ்வளவு காலியா இருக்கு, நீங்க ஏன் நின்று இருக்கீங்க பாருங்க, அங்க எல்லாரும் உட்காருங்க, அது காலியா கிடக்குது. ஏன் இவ்வளவு பேர் வேஸ்டா நின்று இருக்கீங்கன்னு தெரியல. இந்த நடைபாதையில் இருப்பவர்கள் அனைவரும் அங்கு சென்று அமருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மேடைக்கு இடதுபுறமாக தெற்கு பகுதியில் உள்ள தோழமை இயக்கத்தின் சகோதரர்கள், வட்டக்கழகத்தின் செயலாளர் ஸ்ரீதர் அவர்களே, ஆறுமுகம் அவர்களே, சேது பால பெரியசாமி அவர்களே, அருமை சகோதரர்கள் மூர்த்தி அவர்களே, தளபதி அவர்களே, மொய்தீன் அவர்களே, காதர் மைதீன் ஆதர், இங்கே இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை செயல்பாளர்களும் ஊராட்சி செயலாளர் இருந்து வட்டக்கழகத்தினுடைய செயலாளர். எவ்வளவு வித்தியாசம்? 4.25 லட்சம் தான். ஆக ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும், அதாவது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடைவேளை எவ்வளவு தெரியுமா? 4.25 லட்சம். ஆகவே அந்த உணர்வோடு தான், அந்த உரிமையோடு தான் இன்றைக்கு மக்கள் நம்மை எதிர்கட்சி என்ற வரிசையில் உட்கார வைத்திருக்கிறார்கள். எனவே ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, என்றைக்கும் தமிழ்நாட்டு மக்களுடைய முன்னேற்றம் தான் உயிர் மூச்சு என்ற நிலையில திமுக தொடர்ந்து பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது. நான் பணியோடு கேட்கிறேன், இந்த தென்பகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் ஜல்லிக்கட்டு. அந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு நிகழ்ச்சி, விளையாட்டு போட்டி, வீர விளையாட்டு, தமிழனுடைய பாரம்பரியத்தை பண்பாட்டை காக்கக்கூடிய ஒரு வீர விளையாட்டு. ஆக அந்த விளையாட்டை கூட நடத்த முடியாத நிலையில இன்றைக்கு நம்முடைய தமிழகம் இருக்கிறது என்று சொன்னால் தயவு செய்து நீங்க சிந்திச்சு பார்க்கணும். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், திமுகவுக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட யோகியதை இருக்கு, அருகதை இருக்கா என்று பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் பேசுறாங்களே, நான் அவங்கள பார்த்து கேட்கிறேன், நீங்க மத்திய